ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் வந்து பார்க்க போகிறது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் நீங்கள் வந்து பிரியாணிக்கு கூட இதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தொட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான கிரேவி வந்து செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கிரேவியை எப்படி செய்யலான்றது வந்து பார்த்துடலாம். இப்போ நான் வானலில் எப்படி செய்யலான்றது வந்து சொல்லியிருக்கேன். இதே ப்ராசஸை நீங்கள் குக்கரில் வந்து வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து குக் ஆகிடும். நீங்கள் வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கோம். நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நுணுக்குன்னா சோம்பு வந்து சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கைப்பிடி நிறைய நீல வாக்கில் நறுக்குனா பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கப்பவே நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருங்க. எண்ணெயிலே நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா உங்களோட கிரேவி எப்பயுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. நான் இப்போ சேர்த்துருக்கிறது குழம்பு மிளகாய்த்தூள் தான். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையுமே நான் வந்து சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வதங்கிட்டு இருக்க நேரத்தில் பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதை வந்து வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்க மஷ்ரூம்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ப்ரோக்கலி இருந்தால் ப்ரோக்கலியுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் இருந்தால் நீங்கள் வந்து காலிஃப்ளவருமே வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் ஆப்ஷன்ஸாக தான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் சேர்த்துருக்கிறது உருளைக்கிழங்கும் மஷ்ரூமும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து வதக்கிக்கோங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி நிறைய ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் மஷ்ரூம்ஸ் வந்து குக்காக அதுவே வந்து தண்ணி வந்து விடும். அதனால் நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு அரை கிளாஸ் தண்ணிக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க, குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால். இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச விழுது என்னன்றதை நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வந்து மூடி வைக்க போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து தூவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து கொதிக்கணும். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து தண்ணி வந்து எதுவுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மஷ்ரூம் வந்து குக்காக எப்படி வந்து அந்த தண்ணி நிறைய வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குக்கரில் விசில் வைக்கிறீங்கன்னா 2 விசில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்து வந்தாச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். இந்த கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ட்ரை ஆகிடும். சப்பாத்திக்கெலாம் ஒரு சிலருக்கு வந்து ட்ரை கிரேவி வந்து பிடிக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம என்ன அரைச்சி ஊற்றிருக்கோன்றதை இப்போ வந்து பார்த்துடலாம். இதில் நம்ம பெருசாக எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டையுமே வந்து ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச விழுதில் 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தக்காளியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம இப்போ வந்து அரைச்சி வந்து ஊற்றிருக்கோம். இதுலேயுமே நம்ம பெருசாக எந்த மசாலாஸுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க.